வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியில் நேற்று மேலும் 3 மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சிந்துபாத்தி மயானத்தில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதி மனித புதைக்குழி என்று நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியான அகழ்வுக்காக பாதையிடும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. நிதி விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பமாகியிருந்தன. இதன்படி நேற்றைய நாளில் மேலும் 3 மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்று அவதானிக்கப்பட்ட 3 மனித சிதிலங்களில் ஒன்று சிறு குழந்தையுடையது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சிந்துபாத்தி மயானத்தில் இதுவரை அவதானிக்கப்பட்ட மனித சிதிலங்களின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. நீதிவான் ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை பாதிக்கப்பட்ட மக்கள் எவரும் நம்பவில்லை. ஆதலால் தான் இந்த விடயத்தில் சர்வதேச பொறிமுறையை அவர்கள் கோரினார்கள். எனவே சர்வதேசத்தின் இறுக்கமான நியமங்களின் அடிப்படையிலேயே இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேர்க் தெரிவித்துள்ளார். ஆணையாளர் வோல்கர் டேர்க் கடந்த 23ஆம் திகதி இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். தனது பயணத்தின் இறுதி நாளான நேற்று மாலை ஊடகவியலாளர்கள் சந்திப்பையும் நடாத்தியிருந்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் காத்திரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சமீபத்தில் நான் செம்மணி மனித புதைக்குழிக்கு சென்றிருந்தேன். அந்த புதைக்குழி கடந்த கால ஆட்சியின் கோரத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. அந்த புதைக்குழியை பார்ப்பதற்காக எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதால் இலங்கை அரசாங்கத்துக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். பல நாடுகள் பல ஆண்டுகளாக போர், உள்நாட்டு ஆயுத மோதல்கள் அல்லது அடக்குமுறையை அனுபவித்துள்ளன. சில நாடுகள் உண்மையான நல்லிணக்கத்தை அடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் மற்றும் உரிமைகள் மீது கவனம் செலுத்தப்படுவது இதற்கு அவசியம். அத்தகைய நடவடிக்கையை நாங்கள் இலங்கையிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்களும் தண்டிக்கப்படுவது அவசியம். நினைத்து பார்க்க முடியாத வலியையும் இழப்பையும் சந்தித்த பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்காலத்துக்கு இது இன்றியமையாதது. அரசாங்கம் கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்க முனையக்கூடாது. எதற்கும் வழிவகுக்காது அல்லது அதன் பரிந்துரைகள் ஒருபோதும் செயற்படுத்தப்படாத ஆணைக்குழுக்கள் மற்றும் விசாரணைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிர்ச்சியை அதிகரிக்கும். நீதி கிடைக்காவிட்டால் அமைதி நிலவ மாட்டாது. மாறாக உண்மையை ஒப்புக்கொள்வதும் ஆற்றுப்படுத்துவதும் மிகவும் அவசியமானது. இலங்கை ஒரு முக்கிய தருணத்தில் உள்ளது. இது ஒரு புதிய அத்தியாயமாகவும் புதிய வாய்ப்பாகவும் இருக்கலாம். இந்த தருணத்தில் இலங்கையின் கைகளில் கண்ணாடியொன்றை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். பல சுய பரிசீலனைகளுக்கு அது அவசியம் என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் நேற்று அதிகாலை கட்டுமரத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான ஆனதாஸ் என்ற மீனவரை இவ்வாறு காணாமற் போயுள்ளார். நேற்று மாலை வரை அந்த மீனவர் அவதானிக்கப்படாத நிலையில் தேடல் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை நடைபெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவையொன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஏற்பட்டது. இதையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு
நிலைமை சுமூகமாக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்க தலைவர் இன்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று குறித்த சாலை முகாமையாளரின் உத்தரவுக்கு அமைய சட்டவிரோத சேவையை வவுனியா நோக்கி முன்னெடுக்க முயன்றது. இதை அவதானித்த நாம் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதை நிறுத்துமாறு வலியுறுத்தினோம். ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையினர் அடாதாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர். ஏற்கனவே இச்சட்ட விரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை, துறைசார் அமைச்சு, வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடம் முறையிட்டிருந்ததுடன் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம். ஆனாலும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையே காணப்படுகின்றது. அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை அடாதாக சட்டத்துக்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சேவையை முடக்கவும் முயன்று விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் வலிந்து இழுக்கின்றனர். எனவே இவ்வாறான இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமீறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் எதிர்வரும் செவ்வாயன்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையான சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை தாம் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக நாடொன்றில் இருக்க வேண்டிய வலுவான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்த தவறிவிட்டது. அரசாங்கம் பல்வேறு புள்ளி விவரங்களை காண்பித்தாலும் மனித உயிர்களை வரும் புள்ளி விவரங்களுடன் சுருக்கிக் கொள்ள முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் வெளியிட்டுள்ளார். நேற்றைய தினம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் தற்போது கொலை கலாச்சாரம் பெருகியுள்ளது. உயிரிழப்புகள், கொலைகள் மற்றும் வன்முறைகளும் அதிகரித்து வருகின்றன. திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்களும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளும் சமூகத்தை பயமுறுத்தி வருகின்றனர். இன்று சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சி இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய வலுவான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை தற்போதைய அரசாங்கம் செயல்படுத்த தவறிவிட்டது. இவ்வாறு நாட்டில் இருக்கும் இளைஞர்களை நாம் இழக்கும் போது கொலையாளிகள் மற்றும் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் மனித உயிர்கள் இழக்கப்படும் போது தற்போதைய அரசாங்கம் தேசிய பாதுகாப்புக்கு முக்கிய அம்சமாக அமைந்து காணப்படும் வாழும் உரிமையை உறுதி செய்ய தவறிவிட்டது. கொலை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அரசாங்கம் பல்வேறு புள்ளி விவரங்களை காட்டினாலும் இந்த மனித உயிர்களை வெறும் புள்ளி விவரங்களுடன் சுருக்கிக் கொள்ள முடியாது. இந்த மனித உயிர்களின் மதிப்பை பணத்தை வைத்தும் அளவிட முடியாது. கொலைகாரர்களின் அச்சுறுத்தல்களால் முழு சமூகமும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அரசாங்கத்திடமிருந்து இதற்கான தீர்வுகளும் பதில்களும் தேவை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். இன்று ஐஸ் போதைப் பொருள் சமூகத்தில் பரவலாக வியாபித்து காணப்படுகின்றது. இளைஞர்கள் மட்டுமல்லாது பாடசாலை மட்டத்திலும் கூட இந்த போதைப் பொருள் பரவி காணப்படுகின்றது. இதன் காரணமாக நாடு இளம் தலைமுறையினரை இழந்து வருகின்றது. எனவே நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இவை தேசிய பாதுகாப்புக்கு கடுமையான சவாலாக அமைந்து காணப்படுகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் பதில்கள் இல்லாமல் இருப்பது வருந்தத்தக்கது. பொருட்களின் விலை அதிகரிப்பு, அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு காணப்படும் தட்டுப்பாடு, மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நலன்புரிசார் விடயங்களில் நடக்கும் வெட்டுக்கள் போலவே மறுபுறம் கொலை கலாச்சாரத்தால் உயிரிழப்புகளும் நடந்து வருகின்றன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாக காணப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பங்களில் புள்ளி விவரங்களை முன்வைத்து இவை சாதாரண கொலைகள் என்று அரசாங்கம் பிரஸ்தாபித்து வருகின்றது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் ஆளும் தரப்பினர் முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என தெரிவித்தனர். மக்களுக்கு இவ்வாறு கூறியே ஆட்சிக்கு வந்தனர். அவர்களால் முறைமையில் மாற்றத்தை கொண்டுவர முடியாது போயுள்ளது. தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் வாழும் உரிமையை உறுதி செய்வதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தருவோம் என்றார். உலகுக்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு துணை போகின்றது. அமெரிக்காவின் முறையற்ற செயற்பாட்டை கண்டிக்கும் தற்றுணிப்பு அரசாங்கத்துக்கு கிடையாது. அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது.
கடந்த கால அரசாங்கங்கள் இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயற்பாட்டை கண்டித்துள்ளன என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், துறைமுகத்தில் கொள்கலன் நெரிசல் திட்டமிட்ட வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் திடீரென கொள்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நெரிசலுக்கு மத்தியில் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 200 கொள்கலன்களுடன் 323 கொள்கலன்கள் விதமான பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டது. பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டு 323 கொள்கலன்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் காணப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் இதுவரையில் உண்மையை பகிரங்கப்படுத்தவில்லை. கடந்த ஜனவரி மாதம் திட்டமிட்ட வகையில் கொள்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் கொள்கலன் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அமைச்சரவை உபக்குழுவின் பரிந்துரைகளை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்காமல் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சட்டவிரோதமான முறையில் 323 கொள்கலன்களை விடுவித்தார். தற்போது 2வது தடவையாக கொள்கலன் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் சட்டவிரோதமான முறையில் கொள்கலன்கள் விடுவிக்கப்படுமா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. இலங்கையின் நட்பு நாடாகவே ஈரான் உள்ளது. இலங்கையின் உள்ளக விவகாரங்களிலும் இலங்கைக்கு எதிரான பயங்கரவாத செயற்பாடுகளிலும் ஈரான் தலையிடவில்லை. சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஆதரவாக ஈரான் செயற்பட்டுள்ளது. உலகுக்கு மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் பற்றி போதனை செய்யும் அமெரிக்கா இஸ்ரேலின் ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு துணை போகின்றது. அமெரிக்காவின் முறையற்ற செயற்பாட்டை கண்டிக்கும் தற்றுணிப்பு அரசாங்கத்துக்கு கிடையாது. அரசாங்கத்தின் வெளிவிவகார கொள்கை மலினப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் குழந்தைகளிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருகின்றன என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உணவு உட்கொள்ளும் முறைமையே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய்கள் குழந்தைகளிடையே பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.